வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 2A எக்ஸாமுக்கு விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்துல ஒரு 25 கேள்விகள் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 25 கேள்விகள்ல இருக்கிற மாடல்ல இருந்து 2 கேள்விகள் கன்ஃபார்மா கேட்பாங்க. இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட்னு கொடுத்துருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க. ஸோ நம்ம 1 by 1 பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் கேள்வி இதில் வந்து டைப் வைஸாக இருக்குது. நான் அங்கங்கே சொல்கிறேன். இதோட இந்த டைப் முடிஞ்சிருச்சு, இன்னும் மேலும் வேணும்னா இந்த வீடியோஸ்லாம் பாருங்க, தெளிவாக நான் சொல்கிறேன். சரிங்களா? கவனிங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி 20:15 என்ற விகிதத்தை டேஷுக்கு சமமாகும். இது வந்து 17/8/2025 இப்போது 8ஆம் மாதம் தான் இந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20:15க்கு சமமான விகிதம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 15:20 முடிஞ்சால் சுருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், A:B இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இந்த ஃபார்மெட் தானே இப்போ 20:15 இருக்குல்ல, அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், A:Bன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி A:Bயை நமக்கு கணக்குக்கு தகுந்த மாதிரி A/Bன்னு எழுதலாம், தப்பு கிடையாது. அப்போது நான் என்ன பண்ணுறேன், இப்போ A:Bயை A/Bன்னு எழுதுறல, அந்த மாதிரி 20:15 கொடுத்துருக்காங்கல்ல, இதை நான் 20/15 எழுதலாம். இப்போது மேலே 20 இருக்குது, கீழே 15 இருக்குது. சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. சுருக்கலாம். எதில் சுருக்கலாம்? 5 ஆப்பில் சுருக்கலாமா? 3 5 4 5 20. அப்போ மேலே 4 இருக்குது, கீழே 3 இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், A:Bயை நான் A/Bன்னு எழுதுனேன். இப்போ A/Bயை A:Bன்னு எழுதலாம்ல. அப்போது இங்கே பாருங்க, மேலே இருக்கிற 4A கீழே இருக்கிறது Bன்னு வச்சுங்க. அப்போ 4:3 ஆன்சர். அவ்வளோதாங்க. இப்போ நான் உள்ளார சுருக்கினதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இவ்வளோதான். சரிங்களா? இந்த மெத்தேடில் வேறு எதுவும் இல்லை, நம்பர்ஸ் தான் மாற்றி கொடுப்பாங்க தவிர இந்த மாதிரி கேட்டாவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், 20 கீழே 15 இருக்கு. இப்போ 20:15 இருக்குல்ல, மேலே 20 கீழே 15 வச்சுட்டு அடிங்க. அடித்து எவ்வளோ தூரம் சுருக்க முடியுமோ சுருக்குங்க. மேலே இருக்கிற நம்பர் முதல்ல, கீழே இருக்கிற நம்பர் 2வது. அவ்வளோதான். சரிங்களா? அப்போ 4 இங்கே பாருங்கள், 4/3 வந்துச்சு. அப்போ 4:3 ஆன்சர். அவ்வளோதான். கிளியராக புரியுதுங்களா? ஓகே. இதுக்கு நம்ம நிறைய சம்ஸ் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, லேட்டஸ்ட்டாக கேட்டதால கொடுத்தேன். அடுத்து இது கேட்பாங்க. 2வது கொஸ்டின் பாருங்கள், இது 6th நியூ புக்கில் இருக்குது. 2023 TNPSசியில் கூட கேட்டிருக்காங்க. 40 நிமிடங்களுக்கும் 1 மணி நேரத்திற்கு இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ 40 நிமிஷத்துக்கும் 1 மணி நேரத்துக்கு இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நம்ம எந்த ஒரு கணக்காக இருந்தாலும் யூனிட் சேமாக இருக்கணுங்க. யூனிட் சேமாக இல்லைன்னா கணக்கு போட முடியாது. அப்படின்னா அதாவது இப்போ நீங்களே பாருங்களேன், இது நிமிஷத்தில் இருக்குது 40 நிமிஷம்னு, இது மணியில் இருக்குது 1 மணி நேரம்னு. இப்போ 2 மணியில் இருந்தால் ஓகே, இல்லை 2 நிமிஷத்தில் இருந்தால் கணக்கு போடலாம். ஆனால் 1 நிமிஷத்தில் இருக்குது, 1 மணியில் இருக்கும்போது கணக்கு போட முடியாது. ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும், 2 நிமிஷமாக மாற்றிடணும், இல்லை 2மே அவராக மாற்றிடணும். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, பெருசை சிந்தா மாற்றிடுங்க, புள்ளி வச்ச நம்பர் வராது, எளிமையாக இருக்கும். அப்படி அந்த 1 மணி நேரன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 1 மணி நேரம்னா 60 நிமிஷம். கரெக்டா? அப்போ நான் 1 மணி நேரத்தை 60 நிமிஷம் மாற்றிடுறேன். இப்போ பாருங்க, 40 நிமிஷத்துக்கும் 60 நிமிஷத்துக்கு இடையே உள்ள விகிதம்னு கேட்டாங்க. அப்போ அங்கே ஒரு ஸ்டெப் எழுதுறேன், 40:60ன்னு போட்டாச்சா. இப்போ இதை சுருக்கணும்னா உங்களுக்கு என்ன சொன்னேன், மனசுலேயே சுருக்கலாம். பட் இந்த ஏ இது ஏ இது பின்னு வச்சுக்கிட்டா A/Bன்னு எழுதலாம்னு சொன்னேன்ல, A:Bயை. கரெக்டா? அப்போ என்னன்னா, முதல்ல 40 இருக்கா, அதை மேலே வச்சுங்க. 2வது 60 இருக்கா, அதை கீழே வச்சுங்க. இப்போ அடிங்க ஆன்சர். நீங்கள் இங்கே கூட அடிக்கலாங்க, ப்ராக்டிக்ஸ் வந்துட்டால் இங்கே கூட அடிக்கலாம். இருந்தாலும் நான் கரெக்டாக சொல்லிடுறேன். ஓகேவா? 0க்கு 0 கேன்சலு, 4ல் பாதி 2, 6ல் பாதி 3. அப்போ மேலே 2 இருக்குது, முதல் வச்சுங்க. கீழே 3 இருக்குது, 2வது வச்சுங்க. நடுவில் 2 டாட் வச்சுங்க. அதாவது 2:3. ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். முடிஞ்சிருச்சு. பாருங்கள், ஒரு ஸ்டெப்பும் கிடையாது, அட்டகாசமாக வந்துடும், 100% கரெக்டாகவே வந்துடும். புரியுதுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 1 லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் இடையே உள்ள விகிதம். இது 6th நியூ புக் பேக்கில் இருக்குது. இப்போ போன கணக்கில் சொன்ன மாதிரி தான். என்னென்னா, இப்போ 1 லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு என்னென்னா, இது அப்படியே கணக்கு போட முடியுமான்னா முடியாது.
ஒன்று ரெண்டுமே இதுவில் இருக்கும், லிட்டரில் இருக்கணும், அல்லது ரெண்டுமே மில்லி லிட்டரில் இருக்கணும். ஆனால் ஒன்று லிட்டரில் இருக்குது, ஒன்று மில்லி லிட்டரில் இருந்தால் கணக்கு போட முடியாது. சரி, இப்போ எப்படி சார் போடலான்னா, ஒன்று ரெண்டுத்தையும் லிட்டராக மாற்றுருங்க, இல்லைன்னா ரெண்டுத்தையும் மில்லி லிட்டராக மாற்றுருங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், முடிஞ்ச அளவுக்கு பெருசை சிந்தா மாற்றுருங்க, புள்ளி வச்சு இது வராதுன்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், லிட்டரை மில்லி லிட்டராக மாற்ற போகிறேன். அது ரொம்ப ஈஸி. 1 லிட்டர் அப்படின்றது 1000 மில்லி லிட்டர் எழுதலாம். சரிங்களா, 1 லிட்டர்னா 1000 மில்லி லிட்டர். இப்போ பாருங்களேன், கணக்கு பாருங்க, நான் 1 லிட்டர் என்னவா மாற்றிட்டேன், 1000 மில்லி லிட்டராக மாற்றிட்டேன். இப்போ பாருங்க, 1000 மில்லி லிட்டருக்கும் 50 மில்லி லிட்டருக்கும் இடையே உள்ள விகிதம்னு கேட்டாங்க. விகிதம்னா நடுவில் 2 டாட் வச்சுக்கணும், அவ்வளோதான். சரிங்களா, புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ என்ன கேட்குறாங்க, இது நம்ம சுருக்குனா ஆன்சர். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், A/Bன்ற ஃபார்மேட்டில் இருந்தால் A/Bன்னு இதெல்லாம், அதாவது முதல்ல இருக்கிற நம்பர் 1000 மேலேயும் ரெண்டாவதாக இருக்கிற 50 வந்து கீழேயும் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலு. அதுக்கப்புறம் 1 5 5 2 5 10. அப்போ மேலே 20 வருது, கீழே 1 வருது. அப்போ 2:20:1. ஆப்ஷன் சி தான் சரியானது. புரியுதுங்களா? இந்த மாடலில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 சம் எடுத்திருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டைப் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருப்பேன். சரிங்களா, அடுத்த கேள்வி. அடுத்தது இங்கே பாருங்களேன், இது நான் உங்களுக்கு ஹோம்வொர்க்காக தர, நீங்களே போடுங்க. என்னென்னா 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு 2022 குரூப் 2ல் ஆல்ரெடி கேட்டாச்சு இந்த மாடலில். சரிங்களா, போடுறீங்களா? போடுங்க. ஆப்ஷன் ஏ 3:10, B 10:3, C 1:10, D 10:1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மாடல் வேணும்னா டைப் 1 இருக்குது, பார்த்துங்க. இப்போ நம்ம அடுத்த டைப்புக்கு வந்துடுவோம். சரிங்களா, அடுத்த டைப் என்னன்னா, இது 2016 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. புக்கில் வந்து இந்த மாடல் கிடையாது, ஆனால் அடிக்கடி கேட்குறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக 2025 குரூப் 4 எக்ஸாமில் கூட இந்த மாடலில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. கரெக்டாக, பட் புக்கில் கிடையாது. ஓகேவா, ரைட். எப்படி போடலாம், அங்கே பாருங்க. முதல் கொஸ்டின் படிச்சிடறேன். 4வது கேள்வி. A/B = 6:7 மற்றும் B/C = 8:9 எனில் A/C இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க 2016 குரூப் 2ல். ஸோ இப்போ என்னன்னா, ஏவும் சியும் தேவை. இங்கே முதல்ல என்ன பண்ணுங்க, கொடுக்குற நம்பரை அப்படியே எழுதிங்க. A/B வந்து 6:7ன்னு கொடுத்துருக்காங்க. B/C வந்து 8:9ன்னு கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படி பக்கத்தில் எழுதிக்கிட்டேன். சரிங்களா, இதில் இங்கே நல்லா பாருங்கள், A/B/C. அப்போ முதல் லெட்டர் ஏ, கடைசி லெட்டர் சியில் முடியுது. கரெக்டா? ஏன்னா சில வாட்டி என்ன பண்ணுவாங்க, டி வரைக்கும் போவாங்க. ஓகேவா, பட் இதில் பார்த்தீங்கன்னா A/B வந்து 6:7, B/C வந்து 8:9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் லெட்டர் ஏவில் ஆரம்பிக்குது, பி இருக்குது, சி இருக்குது, கடைசி லெட்டர் சியில் முடியுது. அதே மாதிரி கொஸ்டினும் பாருங்களேன், A/C தான் கேட்டிருக்காங்க. அதாவது முதல் லெட்டரையும் கடைசி லெட்டரையும் தான் கேட்குறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? இந்த மாதிரி முதல் லெட்டரையும் கடைசி லெட்டரையும் கேட்டா, ஏன்னா நான் ஜஸ்ட் ஏ வந்தா இப்படி பாருங்க, சி வந்தால் இப்படி பாருங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் அங்கே என்ன பண்ணுவாங்க, XYZன்னு கொடுப்பாங்க. ஓகேவா, அப்போ XYZனா எப்படி போகிறதுன்னு குழப்பக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன். கொடுக்குற எழுத்துக்களில் முதல் லெட்டர் ஏ, ரெண்டாவது பி இருக்குது, சி வந்து கடைசி லெட்டர் அத்தோட முடிச்சிட்டாங்க. அப்போது முதல் லெட்டரை கேட்டால் இது முதல் ரேஷியோங்க, இது ரெண்டாவது ரேஷியோ. 2 ரேஷியோ தானே இருக்குது கொஸ்டினில். ஸோ முதல் ரேஷியோவில் எண்ணையும் ரெண்டாவது ரேஷியோவில் எண்ணையும் நீங்கள் பெருக்குனா அதுதாங்க ஏ, ஐ மீன் முதல் லெட்டர். புரியுதுங்களா? இப்போ அதே மாதிரி முதல் ரேஷியோவில் ரெண்டாவது நம்பர் 7யும் ரெண்டாவது ரேஷியோவில் ரெண்டாவது நம்பர் 9யும் நீங்கள் பெருக்குனா அதுதான் கடைசி லெட்டர் சி. அவ்வளோதாங்க. சரிங்களா? ஸோ இப்போ போட்டால் ஆன்சர் வந்துடும். புரியுதா நான் சொன்னது? தெளிவாக புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், A/C தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஏது என்னது, முதல் 2 அதாவது ஃபஸ்ட் ரேஷியோவில் இருக்கிற 6யும் ரெண்டாவது ரேஷியோ இருக்கிற 8யும் பெருக்கணும். 6 8 இங்கே பாருங்க, 6 × 8 நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா சுருக்க முடிஞ்சா இப்படியே சுருக்கலாம், ஏன் பெருகிட்டு சுருக்கணும், அதுக்காக. ஓகேவா? இப்போ சியை கண்டுபிடிக்கணும். முதல் ரேஷியோவில் இருக்கிற 7யும் ரெண்டாவதாக இருக்கிற ரேஷியோவில் 9யும் பெருகணும். இதை பெருக்கி சுருக்குனா ஆன்சர். கரெக்டாக? இப்போ ஏ கிட்ட 6 × 8ன்னு இருக்குது, சி கிட்ட A × 9ன்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இதை சுருக்கணும். நான் என்ன பண்ண போகிறேன்,
இங்கே A/Cன்னு இருக்கா, அது A/Cன்னு எழுதலான்னு சொல்லியிருக்குல்ல, கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சுருக்கத்துக்கு காமிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த 6யும் 8யும் மேலே வச்சுக்கிறேன், கீழே 7யும் 9யும் வச்சுக்கிறேன். கரெக்டாக பாருங்கள், சுருக்கத்துக்காக நீங்கள் இங்கேயே அடிக்கலாம், பட் அடிக்க உங்களுக்கு எப்படி இது அடிக்கிறீங்கன்னு குழப்பக்கூடாதுன்றதுக்காக நான் தனியாக போட்டு காமிக்கிறேன். பட் நீங்கள் கொஸ்டினில் இங்கே அடிச்சிருங்க, சரிங்களா? இங்கே பாருங்கள், 1 3 3 2 3 6 3 9. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா, கரெக்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தா வேறு எதுவும் அடிக்க முடியாதுங்களா, அடிக்க முடியாது போகுது. ஸோ அப்போ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் அடிக்க முடியாது இல்லை. அப்போ 1 6 6 16 ஈஸ்ட்டு 3 21, கரெக்டா? ஸோ 16:21 இருக்குதா பாருங்கள், அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், புரியுதுங்களா? ஏன் பெருகிட்டு சுருக்கத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நான் பெருகாமே வச்சுட்டு சுருக்கிட்டேன். சொல்கிறது புரியுதுங்களா? இது இந்த மாடலில் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 சம் எடுத்துருக்கோம். டைப் 2ன்னு கொடுத்துருப்பேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், அதெல்லாம் பார்த்துங்க. இன்னும் இருக்குது. ஆனால் இது பாருங்களேன், இது வந்து பார்த்தீங்கன்னா 15/3/2023 2019 குரூப் 8 ப்ளஸ் இதே மாடலில் நம்பர் மட்டும் மாற்றி கேட்டிருந்தாங்க 2025 குரூப் 4 எக்ஸாமில், சரிங்களா? A/B வந்து 2:3 மற்றும் B/C வந்து 4:5 எனில் C/Aயின் விகிதம் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நமக்கு பாருங்க, நம்ம முதல்ல அந்த நம்பர் அப்படியே எழுதுறோம். A/B வந்து 2:3, B/C வந்து 4:5 அப்படின்னு சொல்லிட்டாங்க, சரியா? ஸோ சொல்லிட்டு இப்போ என்ன கேள்வின்னா C/A அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ரைட்டு, நம்ம அதை அப்புறம் பார்த்துப்போம். நமக்கு என்னென்ன கேட்குறாங்க, இப்போ ஏவும் சியும் தேவை, கரெக்டா? கரெக்ட். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ABBC, அப்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏவையும் இந்த கொஸ்டினில் இருக்கிற செகண்டு, அதாவது கடைசி லெட்டர் சியும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம். அப்போது நான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரை கண்டுபிடிக்க முதல் ரேஷியோவில் இருக்கிற 2யும் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்கிற முதல் நம்பர் 4யும் பெருக்குனா அதுதான் ஏ. புரியுதா? அதே மாதிரி முதல் ரேஷியோவில் இருக்கிற 3யும் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்கிற 5, அதாவது முதல் ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது நம்பர் 3யும் ரெண்டாவது ரேஷியோவில் ரெண்டாவது நம்பர் இருக்கிற 5யும் நீங்கள் பெருக்குனா அதுதான் சி. அவ்வளோதாங்க. புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் கேட்டால் இப்படி போடணும். நெக்ஸ்ட் என்னன்னா, நாங்கள் பாருங்க அப்படியே பெருக்கிறேன். இங்கே பாருங்க A/C, இது நம்ம இப்படி மாற்றிக்கலாமா? இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும், அப்புறமா கடைசியாக மாற்றிக்கலாம், ஏன்னா அப்புறம் குழப்பிப்பீங்க. சரி, A/Cன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணோம், 2 4 பெருக்கணும் இல்லையா? அப்போ 2 × 4 நான் அப்படியே வச்சுக்கிறேன், ஏன்னா அடிக்க முடிஞ்சா அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது 3 5 பெருக்கணும், அப்போ 3:5, சரிங்களா? இப்போ இது அடிக்க முடியுமா? 3 × 5 இப்போ அடிக்க முடியுமான்னு கேட்டால் இங்கே பாருங்கள், இதில் எதுவுமே அடிக்க முடியாது, கரெக்டா? ஏன்னா நம்ம இது எப்படி எழுதுவோம், அதாவது 2 × 4 / 3 × 5ன்னு எழுதுவோம். பட் எதுவுமே அடிக்க முடியாது. ஸோ அடிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் அப்படியே பெருகி விட்டாவே முடிஞ்சிருச்சு வேலை, சரிங்களா? பெருக்கலாமா? 1 4 4 இருந்தாங்க 8, அப்புறம் 3 5 5, அவ்வளோதாங்க. இப்போ A வந்து 8, B வந்து 15, கரெக்டா? ஆனால் இங்கே கேள்வி பாருங்களேன், C/Aன்னு கேட்டாங்கன்னா A/C தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போது சி வந்து 15 பாருங்கள், ஆப்ஷனில் சி 15 ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. அதேமாதிரி ஏ வந்து 8, அதே பாருங்கள் ஆப்ஷன் டியில் 15:8 அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும், சரிங்களா? அது பாருங்கள் ஒன்றும் கிடையாதுங்க. ஏ வந்து 8ன்னு கண்டுபிடிச்சிட்டேன், சி வந்து 15ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க எந்த இடத்துல எது வச்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் போட்டுடலாம். அவங்க C/Aன்னு கேட்டிருக்காங்க, சி 15 ஏ 8, அப்போ 15:8 தான் ஆன்சர். தோ ஆப்ஷன் டியில் பர்ஃபெக்டாக இருக்குது. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டுங்க. அடுத்த கணக்கு. அடுத்தது இந்த மாடல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் 2017 கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து இப்போ ட்ரெண்டில் இருக்கிறதால இதை கேட்கலாம். அதாவது A/B = 2:3, B/C = 5:7 எனில் சியோட மதிப்பு 42ன்னு சொல்லிட்டாங்க, ஏவோட மதிப்பு கேட்குறாங்க. ரைட்டு. இப்போ என்னன்னா, எனக்கு இப்பயும் பாருங்களேன், AC, அதாவது முதல் லெட்டரையும் கடைசி லெட்டர் மட்டும்தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, கரெக்டாக? ஏன்னா இங்கே பாருங்கள் AB BC, ஸோ ஃபஸ்ட் லெட்டர் ஏ லாஸ்ட் லெட்டர் சி இதுதான் இருக்குது. ஸோ அப்போ நான் முதல்ல என்ன பண்ணுறேன், முதல் எழுதிப்போம், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இதுக்கு வரலாம், 2 பாயிண்ட்டுக்கு வருவோம், சரிங்களா? முதல் என்ன இருக்குது, A/B 2:3ன்னு கொடுத்துட்டாங்க, B/C வந்து 5:7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க, சரிங்களா? இப்போ நான் ஏவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேஷியோவில் இருக்கிற முதல் நம்பர் 2யும் செகண்ட் ரேஷியோவில் இருக்கிற முதல் நம்பர் 5யும் நீங்கள் பெருக்குனா அதுதான் ஏ, கரெக்டா? அதே மாதிரி ஃபஸ்ட் லெட்டரில் ஃபஸ்ட்டு ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது நம்பர் 3யும்
செகண்ட் ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது நம்பர் 7 நீங்கள் பெருக்கினா அதுதான் சி. சரிங்களா? ஓகே, இப்போ நான் அதை போடுறேன். A/C அப்படின்னு போட்டுறேன். இப்போ ஏ கண்டுபிடினா 2 5 பெருக்கணும். ஸோ 2 × 5 ஈஸ்ட்டு. அடுத்தது சியை கண்டுபிடினா 3 7 பெருக்கணும். 3 × 7. இப்போ அது சுருக முடியுமா பாருங்களேன், ரிலேஷனே கிடையாது, சுருக முடியாது. அப்போ பெருக்கி விட்டுருங்க. அப்போ 1 5 5 2 10ன்னு வரும். 3 7 21ன்னு வரும். ஓகே, இப்போ 10:21 வருது. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த இடத்துல ஏவோட மதிப்பு கேட்குறாங்க. ஏவோட மதிப்பு 10ன்னு வருது. அப்போ நம்ம 10 போட்டுடலாமா? ஆப்ஷனில் இல்லை. மேபி இருந்தால் கூட 10 போட்டுடலாமான்னா போடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல சியோட வேல்யூ 42ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அப்படியே வாங்கலாம். இப்போ சியோட வேல்யூ 21ன்னு இருக்குது. இந்த இடத்துல சியோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 21ன்னு. ஆனால் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, சியோட வேல்யூ 42 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் 21 42 மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? 21 நான் 42 மாற்றணும்னா ஜஸ்ட்டு 2ஆல் பெருக்கினா போதும். அதாவது 21 அதே 21ஆல் கூட்டினா 42 ஆகுது. ஐ மீன் அதான் 2ஆல் பெருக்கணும்னு சொல்கிறேன். கரெக்டாக? அதாவது ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ, ஒன்று கூட்டினா 2 பக்கம் கூட்டிக்கணும், இந்த பக்கமும் கூட்டிக்கணும். கழிச்சா 2 பக்கம் கழிச்சிக்கணும். பெருக்குனா வகுத்தா 2 பக்கம் செஞ்சுக்கணும். எதை நீங்கள் பண்ணாலும் சரிங்க, ஒரு இடத்துல இங்கே ஸ்கொயர் போனால் இங்கேயே ஸ்கொயர் போடணும். அதான் ரேஷியோ. சரிங்களா? ரேஷியோட ஃபங்க்ஷனே அதுதான். ஒரு பக்கம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதே தான் அதர் சைடும் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ நான் ஜஸ்ட்டு 21 2ஆல் பெருக்குனா 42ன்னு வருது. ஏன் அப்படி பண்ணுறேன்னா, கொஸ்டின் அவங்களே சொல்லிட்டாங்க 42 பாசியோட மதிப்புன்னு. ஆனால் நான் சுருக்கும் போது எனக்கு 21 வந்திருக்கு. இதே நான் 41 மாற்றணும் கொஸ்டினில் கொடுத்ததால. ஸோ நான் 21 ஜஸ்ட்டு 2ஆல் பெருக்குனா 42 மாறிடுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், 2ஆல் பெருக்கிட்டேன். அப்போது இந்த இடத்துல 2ஆல் நீங்கள் பெருக்குந்தால இங்கே 10 இருக்குது பார்த்தீங்களா, அதாக கூட நீங்கள் 2ஆல் தான் பெருகி ஆகணும். அப்போ ஓர் பைத்து ஈர்ப்பைத்து 20ன்னு வரும். அப்போ ஏவோட வேல்யூ 20. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இதை பாருங்க, அட்டகாசமாக வருது. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. ஈஸி, ஸோ ஈஸி. புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? அடுத்தது இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி கொஸ்டினும் கேட்க வாய்ப்பு இருக்குது. A/B = 6:5, B/C = 5:8 மற்றும் C/D = 7:9 எனில் A/D என்ன அப்படின்னு 2017 2018 கேட்டிருக்காங்க. இதில் கூட நல்லா பாருங்கள், நமக்கு 3 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த 3 ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்கள், ஏ இருக்கா? ஏ வந்து ஏ இருங்க, இந்த அழிச்சிட்றேன். ஏ இருக்குது, AB BC CD. அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ இருக்குது, லாஸ்ட் லெட்டர் சி இல்லை, டி இருக்குது. டி இருக்குது இல்லை, ரைட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏவையும் லாஸ்ட் லெட்டர் டி தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பட் நமக்கு ரேஷியோ 3 இருக்குது. இருந்தாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் கேட்டாவே நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, 6:5 அப்படியே எழுதிங்க. 5:8 கொஸ்டினில் கொடுத்து அப்படியே எழுதிங்க. 7:9 அப்படின்னு எழுதிட்டு இப்போ நான் ஏ ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடத்துல XYZ இல்லை PQRSY எல்லாம் எதோ எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது ஃபர்ஸ்ட் லெட்டரா லாஸ்ட் லெட்டரா நடு லெட்டரான்னு. சரியா? புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ நான் வந்து ஏவை கண்டுபிடிக்கணும். ஏவை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம 3 ரேஷியோ கொஸ்டினில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் எண் 6ஐயும், ரெண்டாவது ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் எண் 5ஐயும், மூணாவது ரேஷியோவில் ஃபர்ஸ்ட் எண் 7ஐயும் இதை பெருக்குனா இதாங்க ஏ. அவ்வளோதாங்க. புரியுதா? அதுக்கு அடுத்தது முதல் ரேஷியோவில் ரெண்டாவது எண் 5ஐயும், ரெண்டாவது ரேஷியோவில் ரெண்டாவது எண் 8ஐயும், மூணாவது ரேஷியோவில் ரெண்டாவது எண் 9ஐயும் நீங்கள் பெருக்குனா அதுதான் டி, கடைசி லெட்டர். ஓகேங்களா? ரைட். இப்போ இதான் கேள்வியாக கேட்டிருக்கேன், நம்ம எழுதலாம் வாங்க. நான் இந்த இடத்துல கொஞ்சம் 8 எழுதிக்கிறேன், A/D அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ ஏவோட வேல்யூ என்ன? 6 5. இங்கே பாருங்கள், 6 × 5 × 7. கரெக்டாக? இது 3 பேருக்குன்னா அதான் ஏ. ரேஷியோ வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 5 × 8 × 9 பேருக்குன்னா இதுதான் டி. ஓகேவா? கடைசி லெட்டர் போயிட்டேன். சரிங்களா? இப்போ நமக்கு தெரியும் A/B நம்ம எப்படி எழுதுவோம், A/Bன்னு எழுதுவோம். அப்போ இது எப்படி எழுதலாம்? 6 × 5 × 7 டிவைடட் பை 5 × 8 × 9. கரெக்டாக? நீங்கள் இங்கேயே அடிக்கலாங்க. இருந்தாலும் நான் வந்து இது மாதிரி ஒரு கான்செப்டாக சொன்னால் சார் புரியாது கூட புரிஞ்சுக்கலாம், அதுக்காக சொன்னேன். இப்போ இது அடிக்கலாம் இல்லை, இந்த 5க்கு இந்த 5க்கு கேன்சலுங்க. 3 3 9 3 6 3 9ன்னு வரும். கரெக்டாக? கரெக்டு. நெக்ஸ்ட் இந்த பாருங்கள், 2ல் பாதி 1
8ல் பாதி 4, வேறு எதுவுமே இல்லை. மேலே 1 7 மட்டும்தான் இருக்குது, கீழே 3 5 இருக்குது. 3 5 15 அப்படின்னு வரும். ஸோ அப்போ நம்ம இது எப்படி எதுலாம் 7:15ன்னு எழுதலாம். கரெக்டாப்பா? 7:15 ஆன்சர் இருக்குதா பாருங்க. இந்த பாருங்க, இருங்க 12 இருக்குது. 1 செகண்ட் என்னங்க, நான் 12 தானேங்க. அடடா என்னங்க பெருக்கிற, 4 3 தானே கீழே இருக்க, நான் 12 தானே வரும். சாரி 12. சரிங்களா? ரைட்டு. பெருக்கத்தே தப்பு பண்ண என்ன, நான் 12. கரெக்டு. 7:12 தான் ஆன்சர். அவ்வளோதான். புரியுதா? தெளிவாக புரிஞ்சிச்சிங்களா? சூப்பருங்க. அடுத்த கேள்வி போகலாமா? வாங்க அடுத்த கேள்வி. அடுத்தது இங்கே பாருங்களேன், இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக 31/8/2025 இப்போ கடைசி எக்ஸாம் தான். அதுலேயும் பாருங்களேன் இந்த மாடலில் கேட்டிருக்காங்க. எப்படின்னா A/B = 4:5 மற்றும் B/C = 15:16 எனில் C² - A² C² + A² = என்ன? இந்த மாதிரி கேட்கலாம். இது அப்ளிகேஷன் ஓரியன்ட். ஸோ நமக்கு இந்த இடத்துல ABCலாம் கண்டுபிடிச்சிட்டா நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ணவே ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஆனால் நீங்கள் கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரியும். என்னென்னா முதல்ல இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல டு ஃபைண்ட் பாருங்களேன், C² - A², C² + A². சரிங்களா? அப்போ நமக்கு சியோட மதிப்பும் ஏவோட மதிப்பும் தெரிஞ்சாவே போதும். அதை அப்படியே அப்ளை பண்ணவே ஆன்சர். கரெக்டா? கரெக்ட். பி இங்கே இருக்குதா? இல்லை. நம்ம பி கண்டுபிடிக்கிற வேலையே இல்லை. ஆமாம் தானே? ஆமாம். அப்போ நம்ம பி கண்டுபிடிக்கணும். சூப்பர். இப்போ எப்படி போகலாம் பாருங்க. முதல்ல எனக்கு AC வேணுங்க. அப்போ 4:5 A/B வந்து 4:5, B/C வந்து 15:16ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு 2 இருக்குதா? கரெக்டு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போ நான் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடினா முதல் ரேஷியோவில் இருக்கிற முதல் எண் 4ஐயும் ரெண்டாவது ரேஷியோவில் இருக்கிற முதல் எண் 15ஐயும் நீங்கள் பெருகுனா அது ஏ. அதே மாதிரி முதல் ரேஷியோவில் இருக்கிற 5ஐயும் முதல் ரேஷியோவில் இருக்கிற ரெண்டாவது எண் 5ஐயும் ரெண்டாவது ரேஷியோவில் ரெண்டாவது எண் 16ஐயும் நீங்கள் பெருக்குனா அதுதான் சி, கடைசி லெட்டர். அவ்வளோதான். நம்ம இது முதல்ல சுருக்கலாமா? ஏன்னா சுருனா தான் அங்கே ஆன்சர் போட முடியும். அப்படி பார்த்தா A/Cன்னு எழுதிக்கிறேன். ஏ வந்து பார்த்தீங்கன்னா 4, இங்கே பாருங்கள், 4x15 அப்படின்னு வரும். அப்புறம் வந்து இதே வந்து 5x16 அப்படின்னு வரும். கரெக்ட். இப்போ நம்ம சுருக்க முடியும்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டெப் எழுதலாம், சுருக்கலாங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாங்க பாருங்கள், A/B நம்ம எப்படி எழுதுவோம், A/Bன்னு எழுதுவோம். ஏன்னா நான் சுருக்கத்துக்கு ஈஸியாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறேன், ஏவோட வேல்யூ 4x15 இருக்குது, மேலே வச்சுங்க. கீழே வந்து 5x16ன்னு வச்சுங்க. அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்கலாம், சூப்பராக அடிக்கலாம். 1 5 5 3 5 15, 1 4 4 நன்னாங்க 16. அப்போ மேலே 3 இருக்குது, கீழே 4 இருக்குது. அப்போ 3:4. அவ்வளோதாங்க. ஸோ அப்போது ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4. சாரி, சியோட வேல்யூ 4. ஏன்னா நம்ம பிஏ கண்டுபிடிக்கல, சி தான். கரெக்டா? ஏவோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4. இங்கே பாருங்கள் 3:4 இருக்குது. டிக் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு வேளை இதே நம்பர்ஸ் கொடுத்துட்டு A/Cன்னு கேட்டாங்கன்னா கரெக்ட். ஆனால் இவங்க அதை கேட்கல, இதில் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. சரி, இதை அழிச்சிடலாம். அழிச்சிட்டு அதில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை போட்டு போயினே இருக்கலாம். சரிங்களா? வாங்க. என்னன்னாங்க பாருங்கள், C² - A² ரேஷியோ C² + A². ஓகே. ஏவோட வேல்யூ 3, சியோட வேல்யூ 4. எங்கெல்லாம் ஏ இருக்குதோ அங்கே 3 போடுங்க, எங்கெல்லாம் சி இருக்கோ அங்கே 4 போடுங்க. சரிங்களா? கரெக்டு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அப்படியே அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சியோட வேல்யூ 4, நன்னாங்கு 16. இருங்க, கீழே இது அழிச்சிட்றேன், இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஓகே, ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா இங்கே பாருங்கள், சியோட வேல்யூ 4 ஸ்கொயர் பண்ணால் நன்னாங்கு 16ன்னு வரும், மைனஸு. ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ வந்து 3 9ன்னு வரும். கரெக்டு ரேஷியோ. நெக்ஸ்ட் மறுபடியும் சியை ஸ்கொயர் பண்ணால் சியோட வேல்யூ வந்து 4 நன்னாங்கு 16ன்னு வரும், ப்ளஸ்ஸு. ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏவோட வேல்யூ 3 9ன்னு வரும். அவ்வளோதாங்க. இப்போ கூட்டுங்க, முடிஞ்சிடுச்சு. அதாவது 16ல் 9 போனால் 7ங்க, 16ல் 9 கூட்டினா 25ங்க. அப்போ 7:25 ஆன்சர். 7:25 ஆப்ஷன் ஏ தான் சரியான. அவ்வளோதான். கிளியராக புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. அதுக்கு அடுத்த கேள்வி இங்கே பாருங்களேன். 8வது கேள்வி. A/5 = B/7 = C/8 எனில் A + B + C / A கண்டுபிடி அப்படின்னு 2018 குரூப் 4 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. இப்போ A/B நம்ம எப்படி எழுதலாம், A/Bன்னு எழுதலாம். கரெக்டாக? இந்த மெத்தட் தானே. இப்போ நான் இங்கே இடத்துல பாருங்களேன், A/5 இப்படி இருக்கிறத A/5ன்னு எழுதுறேன்.
ஈக்குவல் டு சரிங்களா, இங்கே எழுதுற பாருங்க A/5 ஈக்குவல் டு அதுக்கப்புறம் B/7ன்னு இருக்குது. அப்போ B/7 ஈக்குவல் டு அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. C/8ன்னு இருக்குதா, C/8ன்னு நம்ம எப்படி எழுதலாம், C/8 அப்படின்னு எழுதலாம் சரிங்களா. ரைட்டு, இப்போ என்ன சார் இதில் வருது அப்படின்னு கேட்டால் இதை பாருங்க, ரேஷியோவில் பின்னத்தில் இருந்து பிட்வீனில் ஈக்குவல்ட்டு இருந்தா, பின்னத்தில் இருந்து பிட்வீனில் ஈக்குவல்ட்டு இருந்தா ஏவோட வேல்யூ ஏவுக்கு கீழே இருக்கிறது தான் 5, பியோட வேல்யூ பிக்கு கீழே இருக்கிற 7, சியோட வேல்யூ சிக்கு கீழே இருக்கிற 8. அவ்வளோதாங்க. அப்போ எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கே 5 போடுங்க, எங்கெல்லாம் பி இருக்குதோ அங்கே 7 போடுங்க, எங்கெல்லாம் சி இருக்குதோ அங்கே 8 போடுங்க. அவ்வளோதான், இதான் அவங்க சொல்ல வராங்க. புரியுதா, தெளிவாக புரியுதுங்களா. ரைட்டு, அப்போ பாருங்க, இப்போ நான் ஏபிசி கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே என்ன சொல்ல வராங்க, A+B+C/A இதானே இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ், இப்போ பாருங்க, நான் அப்படியே அப்ளை பண்ணுறேன். ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 7, சியோட வேல்யூ 8, ஏவோட வேல்யூ 5. கரெக்டா, கரெக்ட். இப்போ கூட்டுங்க, 5 7 8, 5 7 8 கூட்டினா 20 அப்படின்னு வரும். கரெக்டாக இருங்க, கலர் மாற்றிக்கலாம். ஸோ 20 டிவைட் பை கீழே 5 இருக்குது, அடிங்க 1 5 5 4 5 20, அப்போ 4 ஆன்சர். அவ்வளோதாங்க, 4 ஆப்ஷன் டி தான் சரியானது. இப்போ புரியுதா, கிளியராக புரியுதுங்களா, சூப்பர். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க, பின்னத்தில் இருந்து பிட்வீனில் ஈக்குவல் இருந்துச்சுன்னா ஸோ மேலே இருக்கிற வேல்யூ மேலே இருக்கிறதுக்கு கீழே இருக்கிறதா வேல்யூ. இப்போ ஏன்னா ஏவுக்கு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுதான் சரியா, பின்னா பி கீழே இருக்குது, சினா சி கீழே இருக்குது. ஓகே, கிளியராக புரியுதுங்களா. ரைட், அடுத்த கேள்வி. அடுத்தது இங்கே பாருங்க, 9வது கேள்வி. x/y ஈக்குவல் டு 3:5 எனில் 5x + 3y 15x - 2y ஆனது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் என்ன மீனிங்னா, x/y ஈக்குவல் டு 3:5 இப்படி கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்தாவே ஒன்றுமே இல்லைங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி மெத்தேடில் கொடுத்துட்டாங்கன்னா ஏவோட எக்ஸ் முதல்ல இருக்கா, எக்ஸோட வேல்யூ முதல் நம்பர் 3ன்னு அர்த்தம், ஒய்யோட வேல்யூ ஒய் 2வது இடத்துல இருக்கா, அப்போது 2வது இடத்துல இருக்கிற 5 ஒய்யோட வேல்யூ. அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 3 போடுங்க, எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே 5 போடுங்க சரிங்களா. இந்த மாதிரி கொடுத்துட்டா நான் சொல்கிறேன், x/y ஈக்குவல் டு 3:5ன்னு சொல்லிட்டாவே கடகடன் நீங்கள் போடலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், 5x + 3y 3y ஓகேவா ஈஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு 15x - 2y ஓகேவா. ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 5 ஓகேவா. இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸோட வேல்யூ 3, எக்ஸோட வேல்யூ 3 நான் இப்படி போடுறேன் 3, ஒய்யோட வேல்யூ 5, இங்கே 3 இங்கே 5 ஓகேவா. பெருங்க, I3 5, ஸோ இந்த இடத்துல 15 + 3 5, ஸோ ப்ளஸ் ஈஸ்ட்டு உலகத்தை பெருகாச்சு. நெக்ஸ்ட்டு 15 3 எவ்வளோ வரும், 30 30 ஒரு 15 45 அப்படின்னு வரும். மைனஸ் ஓரஞ்சு ஈரஞ்சு 10 அப்படின்னு வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம சுருக்கலாமா, 15 கூட 15 கூட்டினா 30ன்னு வருங்க. ஸோ 30 ஈஸ்ட்டு இந்த இப்போ 45ல் 10 போனால் 35ன்னு வரும். அவ்வளோதான். இப்போ சுருக்க முடிஞ்சா சுருக்குங்க, என்ன ஆன்சர். இவ்வளோதான் மெத்தேடு. சுருக்கலாம், 5 இப்போ சுருக்கலாம். 6 5 25, 6 5 30 அப்படின்னு வரும், 7 5 35 அப்படின்னு வரும். அப்போ 6:7 தான் ஆன்சர். இதுதான் பாருங்க, அட்டகாசமாக இருக்குது பாருங்க. அவ்வளோதான், ஈஸி, ரொம்ப ஈஸி. ஓகே, கிளியராக புரியுதுங்களா. ரைட்டுங்க, வாங்க வாங்க அடுத்தது 2024 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, x/y ஈக்குவல் டு 2:1 ஏனெனில் x² - y² x² + y² மதிப்பு அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இதுவும் ரொம்ப ஈஸிங்க. இப்போது எப்படி நம்ம அப்ளை பண்ணுமோ அதே மாதிரி அப்ளை பண்ண வேண்டியது தான். எப்படி சார் அப்படின்னு கேட்டாங்க பாருங்கள், x/y ஈக்குவல் டு 2:1 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 2 போடுங்க, எங்கெல்லாம் y இருக்கோ அங்கே 1 போடுங்கன்னு அர்த்தம். ஓகே, அப்போது x² - y² இருங்க, y² அதுக்கப்புறம் ஈஸ்ட்டு x² + y² ஓகேவா. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2 4 வரும், இங்கே எழுதிக்கிறேன். மைனஸ் y² ஒய்யோட வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், அதை அப்படியே போட்டுக்கிறேன். ஓகேவா, ரேஷியோ. நெக்ஸ்ட்டு x² கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் 2 2 2 4ன்னு வரும், 4 ப்ளஸ் y² ஒய்யோட வேல்யூ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போது 4ல் 1 போனால் 3 ஈஸ்ட்டு, 4ல் 1 கூட்டினா 5 அப்படின்னு வரும். அப்போ 3:5 தான் ஆன்சர். 3:5 ஆப்ஷன் டி தான் சரியானது. பாருங்கள், இது 2024 குரூப்
4ல் கேட்டிருக்காங்க. ஈஸியாக போட்டாச்சு, ரொம்ப ஈஸியாக போட்டாச்சு. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்களேன். இப்போ நான் 2 கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். 11 சரிங்களா? 11 இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 11 ஏன்னு சொல்லிட்டு 2015 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. பட் நீங்களே போடுங்க. m/n = 3:2 எனில் 4m + 5n / 4m - 5n இன் விகித மதிப்பு காண்க. 2020 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான மீனிங் எம்மோட வேல்யூ 2 இல்லை எம்மோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 2 சரிங்களா? ஸோ எங்கெல்லாம் எம் இருக்கோ அங்கே வந்து 3 போடுங்க, எங்கெல்லாம் என் இருக்கோ அங்கே 2 போடுங்க, சுருங்க ஆன்சர் வரும். ஸோ சொல்லுங்க, புரியுதா? ஆப்ஷன் ஏ 10:11, பி வந்து 22:3, சி வந்து 13:5, டி வந்து 11:11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாரி 11:1 சரிங்களா? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறதால சின்ன கரப்ஷன் வருது, தப்பு வருது. பட் டைம் இல்லைல்ல, பொறுமையாக சொன்னால் ஆடியோ அசைஞ்சு சொன்னால் பொறுமையாக இல்லை, கொஞ்சம் வேகமாக சொல்கிறதால கொஞ்சம் நம்பரை தப்பாக படிச்சிடறேன் சரிங்களா? இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. a / b = 9/5 எனில் a + b / a - b. இது வந்து 2015 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது எப்படி சார் போடலான்னா, நமக்கு ரேஷியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் a/b வந்து a/bன்னு எழுதலாம். அப்போது a/b a/bன்னு எழுதலாம் சரிங்களா? இதான் ரூலு. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஏன்னா குழப்பிப்பீங்கன்றதுக்காக சொல்கிறேன். இந்த இடத்துல a/bன்றது a/bன்னு எழுதலாம். ஈக்குவல் டு 9/5 9:5ன்னு எழுதலாம், தப்பே கிடையாது. அப்போ பாருங்கள், இப்போ என்ன ஏவோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 5. எங்கெல்லாம் ஏ இருக்குதோ அங்கே 9 போடுங்க, எங்கெல்லாம் பி இருக்குதோ அங்கே 5 போடுங்க. இந்த இடத்துல சுருக்குங்க, ஆன்சர் கரெக்டாக வரும். ஆப்ஷன் ஏ 3/7, பி 7/3, சி 2/7, டி 7/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது. ஸோ முதல் ஆல்ரெடி கொடுத்தேன், இப்போ 2 கொஸ்டின் 10 நம்பரே கொடுத்துருக்கேன். இது 2024 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. 12வது சம். 3x + 4y = 4x + 6y = 22:32 எனில் x/y என்பது என்ன அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்துட்டாவே இது பாருங்களேன். இந்த கொஸ்டின் கூட பாருங்களேன். 11வது கொஸ்டின். x² + 4y² = 4xy எனில் x/y இன் மதிப்பு. 2016 குரூப் 2ல் இப்போ 10ஆம் மாதம் 2024 டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. இதில் கூட பாருங்களேன். ஸோ இதை கொடுத்துட்டு ஈக்குவல் டு 22:32 கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்துட்டாவே ஆப்ஷன் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும் சரிங்களா? மற்றதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க, ஆப்ஷன் வச்சே போடுங்க. இப்போ பாருங்களேன், 3x + 4y = 4x + 6y = 22:32. ஆக்சுவலி இது சுருக்கலாம், ரேஷியோவில் இருக்கும்போது அவங்களே சுருக்கலனாலும் நீங்கள் சுருக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ இங்கே பாருங்கள், இதில் பாதி 11, இதில் பாதி 16 அப்படின்னு வரும். ஸோ 11:16ன்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. இல்லை 22:32ன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நமக்கு என்னென்னா இது பாருங்களேன், ரொம்ப ஈஸி. இப்போ எக்ஸு ஒய்யோட மதிப்பு கேட்டிருக்காங்க, ஆப்ஷனில் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நான் ஆப்ஷன் ஏ எடுக்கிறேன். 1,2ன்னு இருக்குது. 1ன்னா இப்போ எக்ஸு முதல் 2வது ஒய். அப்போ 1ன்றது எக்ஸை குறிக்குதுன்னு வச்சுங்க. 2வது வந்து ஒய்யை குறிக்குது. அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 1 போடுங்க, எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே 2 போடுங்க. போட்டு சுருக்குங்க. சுருக்குனா நமக்கு 11:16 அல்லது 22:32 ரெண்டுத்தில் எது வந்தாலும் ஆன்சர். புரியுதுங்களா? ஏன்னா அது சுருக்கிருக்க, வேற ஒன்றும் இல்லை. சரி போடுங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஷனே எடுத்துக்கிறேன். எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 2. அப்போ 3x, அப்போ 3ஓட 1 பேருக்குன்னா 3ன்னு வரும். அப்படியே 3 + 6y, சாரி 4y. நான் ஒய்யோட வேல்யூ நான் ஆப்ஷன் ஏ எடுத்திருக்கேன் 2ன்னு. அப்போது 1 4 இன்னாங்க 8ன்னு வரும். இந்த 8 இங்கே எழுதிங்க ஈஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு 4y 4x. என்னடா வளர தூங்குறியாடா அடங்கொய்யா, என்னையே நான் திட்டிக் கொள்கிறேன். 4x, எக்ஸோட வேல்யூ 1. அப்போ 1 4 + 6y, ஒய்யோட வேல்யூ 2. 1 6 6 12. இப்போ இதை கூட்டி நம்ம சுருக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ 11:16 வந்து ஆன்சருங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இது பாருங்களேன், 8 3 கூட்டினா 11 வருங்க. 12யும் 4யும் கூட்டினா 16ன்னு வருங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக வருது. ஸோ நான் ஆப்ஷன் எடுத்தேன், ஆப்ஷன் ஏ எடுத்து இதில் ஆப்ஷன் ஏவில் 1:2ன்னு கொடுத்துருக்காங்க.
அதுக்கான மீனிங் இங்கே எக்ஸ் முதல் ரெண்டாவது ஒய். அப்போ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே 1 போட்டேன், எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே 2 போட்டேன், சுருக்குனே எனக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஆப்ஷன் பி சி டிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வராது. ஒரே ஒரு ஆன்சர், ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் 100% வரும். ஓகே, புரியுதா? இப்போ பாருங்கள், அடுத்த கேள்வி பார்த்தா கூட உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. இங்கே பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4, இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4xy அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் எக்ஸ் ஈஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் இருக்குது தான் எக்ஸ் ஈஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2:1 ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். அது வேணா ஆப்ஷன் பி எடுத்துங்க, டக்குன்னு போடலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, சரிங்களா? ஏன்னா பெருசு பெருசாக அடிக்க போகிறதில்ல. இப்போ என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிட்டேன். எக்ஸோட வேல்யூ 2, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 2 போட்டுருங்க. ஒய்யோட வேல்யூ 4, ஒய்யோட வேல்யூ எங்கே இருக்குது பாருங்க, ஒய்யோட வேல்யூ 1, சரியா? ஸோ எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கே 1 போடுங்க. ஸோ இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 1. இப்போ சுருகி பாருங்கள், 2 பக்கம் சமம் வந்த ஆன்சர் பார்க்கலாமா? 2 ஸ்கொயர் பண்ணால் 2 2 4ன்னு வரும், ப்ளஸ்ஸு 4ஓட, அதாவது ஒய்யோட வேல்யூ 1, அதை ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும், அதை பெருக்குன்னா 1 4 அப்படின்னு வரும். இப்போ 4 4 கூட்டினா 8ன்னு வருது, ஈக்குவல் டு வச்சுக்கிறேன். இப்போ அந்த பக்கமும் 8 வந்தால் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ 4 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 2 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ 1. அப்போது இங்கே பாருங்கள், அப்படியே இல்லை இது பெருகு, எஸ் பெருங்க. அப்போது 1 4 4 இன்னங்க 8, 8 கூட 1 கூட்டினா 8 தான் வரும். பாருங்கள், 2 பக்கமும் 8 ஈக்குவல் டு 8ன்னு வந்துட்டாவே அதுதான் ஆன்சர், முடிஞ்சிடுச்சு. ஸோ வரல, 8 ஈக்குவல் டு 8 வரல, 2 பக்கமும் சமான மதிப்பு வரலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆப்ஷன் பி எடுத்து பார்க்கலாம், அல்லது ஆப்ஷன் சி அடுத்து எடுத்து போட்டு பார்க்கலாம். வேகமாக போட்டுலாம், ஈஸி தான், ஓகே, கஷ்டம்லாம் கிடையாது. கிளியராக புரியுதுங்களா? ரைட்டுங்க. அடுத்தது இந்த மாடல் கேட்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. 14வது கேள்வி, y ஈஸ்ட்டு 36 ஈக்குவல் டு 2 எக்ஸ் ஈக்குவல் டு 8:12 எனில் எக்ஸ் ஒய் மதிப்பு. பாருங்க, இது ஈக்குவல்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல மதிப்பு கொடுத்துருக்காங்க, வேறு எங்கேயுமே மதிப்பு கொடுக்கல, ஓகேவா? அதேமாதிரி இதை அடிக்கலாம். 8ல் பாதி 4, 12ல் பாதி 6, மறுபடியும் அடிக்கலாம். 4ல் பாதி 2, 6ல் பாதி 3, அப்போ 2:3 அப்படின்னு கூட வச்சுட்டு போடலாம், தப்பு கிடையாது. இல்லை நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டும் போடலாம், சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகுன்றதுக்காக நான் போடுறேன், சரிங்களா? ரைட்டு. இப்போ எப்படி சார் இதை போடலாம், நான் அடித்து காமிக்கிறேன், அப்படியே அடித்து போடுங்க, தப்பு இல்லை. இப்போ முதல்ல நான் இப்போ எக்ஸு ஒய் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு தெரியும், A:B A/Bன்னு எழுதலாம், கரெக்டாக? அப்போ இங்கே பாருங்கள், முதல் வந்து பார்த்தீங்கன்னா y:36. இது எப்படி இதெல்லாம் y/36 ஈக்குவல் டு, அந்த ஈக்குவல் டு அப்படியே இருக்கட்டும். 2:xன்னு சொல்கிறாங்க, அப்போ 2/x ஈக்குவல் டு 8/12, அதாவது 8:12 எப்படி எழுதலாம், 8/12ன்னு எழுதலாம், சரிங்களா? இப்போ இப்படி எழுதிட்டு சார், இப்போ எதுக்கு சார் இப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு இது பாருங்களேன், y/36ன்றது ஒரு மதிப்பு வருமா, அந்த மதிப்பு தான் 2/xக்கும் வரணும், அந்த மதிப்பு தான் 8/12 வரும். அதுதான் இதுக்கான மீனிங். ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்தாவே அதுதான் மீனிங், சரிங்களா? புரியுதுங்களா? சரி, இப்போ எப்படி சார் போடலான்னா, இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஒய் கண்டுபிடிச்சிக்கிறேன், ஏன்னா இங்கே ஒய் இருக்குது. ஸோ இதை எழுதிக்கிறேன், y/36 ஈக்குவல் டு, இங்கே லாஸ்ட்டாக இங்கே எக்ஸ் இருக்குது, எனக்கு எக்ஸோட வேல்யூ தெரியாது, நான் அப்படி தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதுக்கு அடுத்து தான் கண்டுபிடிக்கலாம். அப்போ அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 8/12 இருக்குது, 8/12 2 இடத்துல இருக்கிறதால இது அப்படியே எழுதிக்கிட்டேன், ஓகேவா? இப்போ நான் ஒய் கண்டுபிடிக்க போகிறேன், நல்லா கவனிச்சிங்க. ஸோ இது பாருங்களா, இந்த மாதிரி மாடலில் வந்து இப்படி ஒரு கோலத்தை போட்டுங்க, ஏன்னா உங்களுக்கு பெருக்கிறமோ அடிக்கமோ ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ எந்த வட்டத்தில் எக்ஸோ அல்லது ஒய்யோ இல்லையோ அந்த வட்டத்தில் இருக்கிற நம்பரை பெருக்கிங்க. அப்போது 36லையும் 8லையும் ஒய் இல்லை, அதை பெருக்கிக்கிட்டேன், புரியுதுங்களா? ஓகே. அப்புறம் எந்த வட்டத்தில் ஒய் இருக்கோ அங்கே இன்னொரு நம்பர் இருக்கும், அதை வகுத்துருங்க. இதை சுருகுனா இதாங்க ஒய், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. அப்போ 12 12 12 24 3 36ன்னு வரும், கரெக்டாக? 8 24 அப்படின்னு வருது. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ 24 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன்.
இப்போ அப்படியே வாங்கலாம். ஆப்ஷன் பாருங்கள் 24 ஒய்யோட வேல்யூ ஒய் ஓகேவா. ஏன்னா இங்கே பாருங்கள் முதல் எக்ஸு ரெண்டாவது ஒய். அப்போ இப்போ ஆப்ஷன் ஏ தான் 24ன்றது எக்ஸை குறிக்கும், 3ன்றது ஒய்யை குறிக்கும். ஆனால் எனக்கு நல்லா கண்டுபிடிச்சிட்டா 24 தான் வருது. அப்படி பார்த்தா இங்கே பாருங்கள் ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட்டு 3ன்றது எக்ஸை குறிக்கும், ரெண்டாவது ஒய்ன்றது 24 குறிக்கும். தெளிவாக 24ன்றது வந்துடுறதால ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இருந்தாலும் நான் இப்போ ஒய்யும் கண்டுபிடிச்சி காட்டுறேன். இப்போ எக்ஸ் அதாவது ஒய் கண்டுபிடிச்சிட்டு 24 எக்ஸையும் கண்டுபிடிச்சி காட்டுறேன். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ நான் ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் கண்டுபிடினா ஒன்றும் இல்லை பாருங்கள். ஒய் டிவைட் பை 36 ஈக்குவல் டு 2/x ஈக்குவல் டு 8/12 இருந்துச்சு. இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு 24. அப்போ இதையும் லாஸ்ட்டாக கற்றி எடுத்துக்கிறேன். அப்புறம் இருங்க இது ஐச்செல்லாம் கீழே கற்று டிஸ்டர்பன்ஸாக இருக்குல்ல, ஐச்சுட்டலாம். ஐச்சாச் ஓகே. இது பாருங்க 2/x ஈக்குவல் டு 8/12 அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இந்த ரெண்டு மட்டும் எழுதிக்கிட்டேன். புரியுதா? புரியுது. இப்போது இது பாருங்கள் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு போட கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படி ஒரு தெருவில் கோலம் போடுற மாதிரி கோலத்தை போட்டுருங்க. போட்டுட்டு எந்த வட்டத்தில் எக்ஸ் இல்லையோ அந்த வட்டத்தில் இருக்கிற நம்பரை பெருக்குங்க. 2லேயும் 12லேயும் எக்ஸ் இல்லை, அதை பெருக்கிக்கிட்டேன். எந்த வட்டத்தில் எக்ஸ் இருக்கோ அதில் இருக்கிற நம்பரை வகுத்துருங்க. 8ன்னு இருக்குது எக்ஸாக கூட, அதை வகுத்துட்டேன். சுருங்க 2ல் பாதி 1, 8ல் பாதி 4, 4ல் பாதி 2, 12ல் பாதி 6, 2ல் பாதி 1, இது ஆமாம் இது பாதி 3 அப்படின்னு வந்துடும். அப்போது எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூக்கு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 24. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ பாருங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 24. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இப்போது நான் ஒரு 14 கணக்கு எடுத்துட்டேன். 14 கணக்குமே கண்டிப்பாக மினிமம் ஒரு மாடல் வந்துடும். இன்னும் 25 கொஸ்டின் இப்போ 41 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இருக்கிற சம்ஸ் எல்லாமே பொறுமையாக அழகாக ஒரே சம்மில் எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். ஸோ நான் அடுத்த பார்ட்டாக நான் எடுக்கிறேன். சரிங்களா? இப்போ இது 14னா மீதி பார்த்தா அங்கே மீதி சம் 25 வரைக்கும் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.